இளந்தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வி.கே. சசிகலா அவர்கள். ஆகஸ்ட் 18, 1954 திருத்துறைப்பூண்டியில் விவேகானந்தர் கிருஷ்ணவேணி அம்மையாருக்கு 5வது மகளாக பிறந்தவர் வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள். தமிழக அரசியல்வாதிகளுக்கென்று தனி வரலாறு ஒன்று. அந்த வரலாற்றின் அடிப்படையிலே வி.கே. சசிகலா அம்மையார் அவர்களும் கண்டிப்பாக ஒரு பேசக்கூடிய ஒரு நபராகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் உயிர் தோழியாக அவரிடம் கடைசி வரையும் இருந்த ஒரு நபர் என்றால் அது கண்டிப்பாக வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள்தான். பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் அவர் மேல் இருந்தாலும், பல்வேறு எதிர்ப்பு அலைகள் அவர் மேல் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் சிறைவாசம் சென்று அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் 4 வருடம் சிறை தண்டனை முடித்து நாளை வர உள்ளார். அந்த அடிப்படையில் அதிகப்படியான அவரது ஆதரவாளர்கள் அவருக்கு அமோக வரவேற்பை தருவதற்காக கண்டிப்பாக பெங்களூரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். பல ஆயிரக்கணக்கான ஊழல் செய்த திமுக அரசு, கலைஞர் அவர்களும் சரி, வீராணம் ஏரி ஊழல், நிறையா ஊழல் சொல்லலாம். ஏகப்பட்ட இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே அவருடைய ஊழல் பற்றி அதிகமாக சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட ஊழல் செஞ்சாலும் அதில் நுணுக்கமாக தப்பித்து விஞ்ஞான ஊழல் கொண்டு செஞ்சுருக்கார். அதில் தப்பிக்கக்கூடிய நபர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய் அளவிற்கு இலங்கையிலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்காக மஸ்கட் அரசுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் மஸ்கட் அரசாங்கம் 2000 கோடி ரூபாயை இந்த ஒரு ப்ராஜெக்டில் எதற்கு முடக்க வேண்டும் என்று அதிலிருந்து பின்வாங்கி கொண்டது. ஆனால் அந்த ஒரு நாட்டே பின்வாங்கும் நிலையில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக வலம் வந்து கொண்டிருக்கும் திமுகவின் ஒரு மந்திரி என்று சொல்லலாம், ஜெகத் ரட்சகன் அவர்கள் 2000 கோடி ரூபா அந்த இலங்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அந்த ப்ராஜெக்டை செய்திருக்கிறார் என்றால் அவர் ஒருவருக்கு மட்டுமே 2000 கோடி ரூபாய் என்றால் திமுக குடும்பத்திற்கு என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த திமுகவை கேஸில் இருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவர்கள் வசமாக அதில் சிக்கிக் கொண்டனர். தமிழக அரசியல்வாதி அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவின் உயிர் தோழி வி.கே. சசிகலா 2016 ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக தன்னை ஒரு மனதாக செயற்குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆரம்ப காலத்தில் சசிகலா நடராஜன் என்றே தொடக்கத்தில் அறியப்பட்ட ஒரு நபர். அரசியலில் நுழைந்த பிறகு வி.கே. சசிகலா என்று தன்னை அவரின் ஆதரவாளர்கள் சின்னம்மா என்றும் அழைக்கப்பட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் இணைந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று பின்பு மேல்முறையீடு செய்து விடுதலை பெற்றவர் வி.கே. சசிகலா அவர்கள். ஆனால் மீண்டும் 2017 உச்ச நீதிமன்றம் சசிகலா குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியது. இதன் காரணமாக தன் அக்கா மகனாகிய டி.டி. தினகரன் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமித்தார் வி.கே. சசிகலா அவர்கள். 1973 மக்கள் தொடர்பாளர் என்ற அரச பதவியில் இருந்தவர் திமுக கட்சியை சேர்ந்தவருமான நடராஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அதற்கு மு. கருணாநிதி அவர்கள் தலைமை வகித்தார். தனது திருமணத்திற்கு பிறகு போயஸ் கார்டன் பகுதியில் வினோத் வீடியோ விஷன் என்ற ஒரு ஒளிநாடா பதிவு கம்பெனி வி.கே. சசிகலா அவர்கள் நடத்தி வந்தார்கள். அந்த சமயத்தில் அப்போதைய கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகாவிடம் சசிகலாவை ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்தினார் நடராஜன் அவர்கள், அவரது கணவர். அதன் மூலமாகவே இருவருக்கு ஒரு நட்பு ரீதியில் பழக ஆரம்பித்தார்கள். 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஜெயலலிதா ஜானகி என 2 கட்சிகளாக உடைந்தது. அந்த 2 அணிகளாக பிரிந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மையார் பல்வேறுபட்ட அரசியல் நெருக்கடி, ஒரு சட்டசபையிலே அவர் தாக்கப்பட்டார். அந்த நிகழ்வு முழுக்க அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி.கே. சசிகலா அம்மையார் மட்டும்தான் அவருக்கு உதவியாக இருந்தார்கள்.
அதன் பிறகு பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையார் அவர்கள் போயஸ் கார்டனிலே ஜெயலலிதா அம்மையாருடன் தங்க ஆரம்பித்தார். அதன் பின் 2017 பிப்ரவரி 14 உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் சசிகலா உட்பட 4 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த அடிப்படையில் பிப்ரவரி 15 பெங்களூரு சிறை வளாகத்தில் சிறப்பு நீதிமன்ற அறையில் நீதிபதியிடம் வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் சரணடைந்தார். அவருடன் இளவரசி வி.என். சுதாகர் 3 பேரும் சரணடைந்தனர். 4 வருட சிறை தண்டனையை அனுபவித்துவிட்டு விடுதலை பெற்ற சின்னம்மா அவர்கள் மீண்டும் பெங்களூரில் அவர் தங்கியுள்ளார். நாளை தமிழகம் வர உள்ளார். சென்னைக்கு வர உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியின் காரணமாக அல்லது பராமரிப்பு பணி காரணமாக என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தை மூடியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கண்டிப்பாக அவர் வந்த பிறகு அரசியலில் மாற்றம் ஏற்படாதா என்பதே பலருடைய கேள்விக்குறியாக உள்ளது. அவர் வந்த பிறகு கண்டிப்பாக அதிமுகவும் அமமுக கட்சியும் ஒன்றாக இணையும் என்று கூறப்பட்டு பலருடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாள் பயணமாக சென்னை சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 100% கண்டிப்பாக கட்சி இணைய வாய்ப்பு இல்லை என்று அவருக்கு உறுதிபட கூறியுள்ளார். காரணம் என்னவென்றால் தற்போது நடைபெற்ற இடைத்தேர்தலில் அமமுக கட்சியானது வெறும் 5% வாக்குகளை மட்டுமே பெற்று ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. அவருடைய பல்வேறு டோக்கன் விநியோகம் பண்ணுறது, பின்பு பணம் தருகிறேன் என்று சொல்வது எல்லா விதமானதும் மக்களுக்கு புரிந்துவிட்டது. அதனால் அவர் மறுபடியும் இப்போது அவர் ஆர்கே நகரில் மீண்டும் நின்றால் கூட அவரால் ஜெயிக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முதல்வர் அவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அந்த அடிப்படையில் பார்ப்போமேயானால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவானது சென்ற முறை இடைத்தேர்தலில் 5% வாங்கினார்கள். ஆனால் இம்முறை வெறும் 2% ஓட்டுகள் மட்டுமே அவர் எடுப்பார் என்று அவர் உறுதிப்பட தெரிவித்திருக்காரா. ஆனால் டிடிவி தினகரனோ சசிகலா அம்மையார் இல்லாத பொழுது நாம் 5% ஓட்டுகளை வாங்கினோம். ஆனால் தற்போது சசிகலா அம்மையார் வெளியில் வந்தால் நாம் கண்டிப்பாக 10% ஓட்டுகளை நாம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் என்று அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இது எந்த அளவு உண்மை என்பதனை பொறுத்து இருந்துதான் பார்ப்போம். டிடிவி தினகரன் அவர்களோ கண்டிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா தான், எனவே அவரை நீக்கியது சட்டப்படி செல்லாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அரசியல் பிரமுகர்களோ அரசியல் பார்வையாளர்கள் அதிமுக அரசின் சட்ட விதிகள் பற்றி என்ன கூறுகிறார்கள் என்றால், கண்டிப்பாக ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் இல்லாத பட்சத்தில் அந்த அதிகாரமானது பொருளாளர், அதன் அவைத்தலைவர் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பொதுச் செயலாளர் நியமனம் செய்ய வேண்டும் என்றால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரும் அவரை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அதிமுகவின் பொதுச் செயலாளராக தொடர முடியும் என்று கூறினார்கள். ஆனால் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த பொதுச் செயலாளர் பதவியானது தலைமை செயற்குழு மட்டுமே வி.கே. சசிகலா அம்மையார் அவர்களை பொதுச் செயலாளராக நியமித்தது சட்டப்படி செல்லாது என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். இதேபோல் அரசியல் பார்வையாளர்கள் கூறுவது என்னவென்றால், ஒரு உயர் பதவியில் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டுமானால் அவர் தொடர்ந்து 5 வருடங்களாவது அதிமுக கட்சியின் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று சட்ட விதிகள் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்ப்போமேயானால் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2011 டிசம்பர் 19 அன்று 12 பேரை சசிகலா உட்பட சசிகலா ஆதரவாளர்கள் உறவினர்கள் 12 பேரை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். நீக்கிய பிறகு மீண்டும் அவர்கள் சிறிது காலத்தில் மீண்டும் சசிகலா அம்மையார் அவர்கள் மீண்டும் கட்சியில் இணைந்தார். ஆனால் அவர் இணைந்த அந்த தேதியிலிருந்து இவர் பொதுச் செயலாளராக நியமனம் செய்த வரைக்கும் பார்த்தோமேயானால் 5 வருடம் கண்டிப்பாக பூர்த்தியாகவில்லை. எனவே சசிகலா அம்மையார் அவர்கள் பொதுச் செயலாளர் பதவி வழங்கியது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நாளை
சின்னம்மா அவர்கள் சென்னை வர உள்ளார். சென்னை வர உள்ள அவர் கண்டிப்பாக மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் நினைவிடத்தில் சென்று அஞ்சலி செலுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே அனைவரும் அந்த நினைவிடமானது பூட்டப்பட்டு இருக்கிறது. அவர் சென்ற பிறகுதான் தெரியும் அங்கே என்ன நடக்கப் போகிறது. அதாவது நினைவிடத்தின் வாசலில் நின்று வணங்குகிறாரா அல்லது ஏதாவது தர்ம யுத்தம் போன்று ஏதாவது அங்கே போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த இருக்கிறாரா என்பது கண்டிப்பாக நாளை தான் தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் கண்டிப்பாக தனது கட்சி அதிமுக கட்சி என்று கூறிக்கொண்டிருக்கும் அதிமுக கட்சி வெற்றி பெறுவதற்கே அவர் உழைப்பாரை தவிர கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது திமுக வெற்றி பெறுவதற்குண்டான வழிவகையை அவர் செய்ய மாட்டார் என்று இங்கே உள்ள தமிழர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எது எப்படி நடந்தாலும் கண்டிப்பாக இந்த முறை எலெக்ஷனில் திமுக கட்சி தோல்வியை தழுவினால் கண்டிப்பாக அந்த கட்சியினை காப்பாற்றுவது கடவுளால் மட்டும் முடியாது. கடவுள் நினைத்தாலும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் கடவுளையே அவர்கள் வணங்குவதில்லை. அந்த அடிப்படையில் எது நடந்தாலும் நன்மைக்கே நல்ல முடிவுகள் வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் எடுப்பார்கள். தமிழகத்திற்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எது எப்படி நடந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்துவதற்கு உண்டான முயற்சியினை சின்னம்மா அவர்களும் அந்த கட்சி நிர்வாகிகள் அவர்களும் எடுக்க வேண்டும் என்று கண்டிப்பாக பொதுமக்கள் விரும்புகிறார்கள். பார்ப்போம், பொறுத்திருந்து என்ன அரசியலில் மாற்றம் நிகழப் போகிறது என்று. இளந்தாமரை நேயர்களுக்கு நன்றி.